சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்று வரும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி செயற்குழு கூட்டம் குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் தேவாவிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். தேவா, காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த செயற்குழு கூட்டம் எதற்காக கூட்டப்பட்டிருக்கிறது? இதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது? மனோஜ், அதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியானது வருடத்திற்கு 2 முறை செயற்குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்ற விதி உள்ளது. அந்த அடிப்படையிலே காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டமானது காலை 9 மணிக்கு இங்கு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அந்த காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைமையகமான சத்தியமூர்த்தி பவனிலே தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்திலே காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு உறுப்பினர்கள் 37 பேர் மற்றும் மாவட்ட தலைவர்கள், குறிப்பாக சிறப்பு அழைப்பாளர்கள், அதாவது தமிழ் மாநில காங்கிரசிலிருந்து மீண்டும் காங்கிரசிற்கு வந்த 125 பேர் சிறப்பு அழைப்பாளர்களாக அழைக்கப்பட்டு இந்த கூட்டத்தில் அதாவது சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வழக்கமாக நடைபெறும் கூட்டத்திலே அனைத்து தலைவர்களும் இங்கு கலந்து கொள்வது மிக அரிதான ஒன்று. ஆனால் இன்றைய கூட்டத்திலே முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம், அவரது மகன் கார்த்தி சிதம்பரம் மற்றும் முன்னாள் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் ஈவி.கே. இளங்கோவன், தங்கபாலு, குமரி அனந்தன் உள்ளிட்டோரும், அதாவது தமிழகத்தினுடைய மேலிட பார்வையாளரான கர்நாடகத்தைச் சேர்ந்த அமைச்சர் சிவகுமார் உள்ளிட்டோரும் இந்த கூட்டத்திலே கலந்திருக்கிறார்கள். இந்த கூட்டமானது தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திலே அதாவது கட்சியின் வளர்ச்சி பணிகள் குறித்தும், குறிப்பாக மிக முக்கியமாக அதாவது பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு எதிராக அதிக அளவிலே போராட்டங்களை முன்னெடுத்து செல்வது குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து தற்பொழுது இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்திலே 19 தீர்மானங்கள் இதுவரை நிறைவேற்றப்பட்டுள்ளது. மனோஜ், தேவா, காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்தில் என்னென்ன தீர்மானங்கள் ஏற்பட்டிருக்கிறது? ஏன்னா 19 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதா சொன்னீங்க. அந்த தீர்மானங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ஏதாவது தகவல்கள் இப்போதைக்கு கட்சியின் சார்பில் வெளியில் தெரிவிச்சிருக்காங்களா? மனோஜ், குறிப்பாக இந்த கூட்டத்திலே முதலாவதாக மறைந்த முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதாவின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளரான சோ மற்றும் இந்த வறட்சியினால் தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளுக்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதோடு 2 நிமிடம் மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்றும், ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றும் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரான திருநாவுக்கரசர் செயற்குழு உறுப்பினர்களுக்கு சில அறிவுறுத்தல்களை வழங்கினார். குறிப்பாக அந்த அறிவுறுத்தல்கள் என்னவென்றால், அதாவது தமிழகத்தில் நாம் ஆட்சி அமைக்கின்றோமோ இல்லையோ, அதாவது காங்கிரஸ் கட்சி இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்ற நிலை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் தொடர்ந்து திமுக மற்றும் அதிமுகவிற்கு ஆதரவாக பணியாற்றுவதும் அவர்களுக்கு திருப்தியாக பணியாற்றுவது மட்டும் நமது பணியல்ல என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார். அதாவது கட்சியை வளர்ப்பதற்கும் கட்சி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கும் அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்றும், குறிப்பாக தன்னுடைய கருத்துக்கள் அதிமுக சார்பாக இருக்கிறது என்பதை பொருட்படுத்த வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மனோஜ்.